வணக்கம். எல்லாருக்கும், பொதுமக்களுக்கும், என்னுடைய உயிருக்கு மேலே என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய செல்ல சிங்க குட்டிகள், வருங்கால சிங்க குட்டிகளுக்கும் நான் சொல்கிறது ஒரே கருத்து என்னென்னா, உகாதியை முன்னிட்டு, உகாதியை பண்டிகை வந்துருச்சு, பண்ணியிருக்கீங்க, நல்லா கொண்டாடுறீங்க, சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு கரெக்டாக அளவோடு பழகு, அளவோடு இது பண்ணிக்கோங்க. அளவுக்கு மீறி போய் சரக்கு அடிச்சுட்டு இஷ்டத்துக்கு வண்டி எடுத்துன்னு 100ல் ஓட்டாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் ஏன் அதை இவ்வளோ சொல்கிறேன்னா, அனுபவம் தான். என்னுடைய ஃப்ரெண்டு பையன் ஒருத்தன் இப்படி தான். அவர் எவ்வளோ வளர்த்து ஆளாக்கி டாக்டருக்கு படிக்க வைக்கணும், ஒரு ஆளாகணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி எங்களுடைய ஃப்ரெண்டு, அவன் பையன் இறந்துட்டான் இந்த ஆக்சிடெண்ட்டில். இந்த மாதிரி பண்டிகைகள் தான், இந்த சொல்கிறது உகாதியில் தான். நல்லா பசங்க விளையாட்டு, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. எல்லாம் கலர் அடித்து சாயம் பூசி ஜாலியாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஜாலியாக இருக்கும்போதே அது எவ்வளோ ஜாலியாக இருக்கணும் அவ்வளோ உங்களுக்கு விலைகள் வரும், அது பின்விலைகள் வரும். அது வாசனை பண்ணிக்காங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்டை கரெக்டாக பழகுங்க, நல்லா இருங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி சுருக்கமாக சொல்லிடுறேன், தயவு செஞ்சு வண்டி இந்த வாகனத்தை மாத்திரம் தயவு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக ஓட்டணும். இந்த முறுக்கி பிடிக்கிறீங்க பார்த்தியா, இதில் ஒருத்தம் பண்ணுற தப்பு உங்களை எல்லா வயசு பசங்களுக்கும் பாதிக்குது. ஏன் அப்படி வண்டி ஓட்டுறீங்க? எனக்கு அது மட்டும் கொஞ்சம் சொன்னால் எனக்கும் கற்றுக்கும், நானும் ஓட்டுவோம்ல. அதில் என்ன சுகம் இருக்குது? ஒரு அப்படி முறுக்கி பிடிக்கிற கம்பெனிக்காரன் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கி இன்சூரன்ஸ் போட்டு அவன் பொழைச்சிக்குவான். நீ போட்டு என்னையா பொழைக்குவ? உங்கள் பொண்டாட்டி புள்ள, உங்கள் பசங்க, நீ சின்ன பையனாக இருந்தால் உங்கள் ஒப்பங்கம்மா நடுத்தல் இருப்பான். அதே கொஞ்சம் பெரிய ஆள் கல்யாணம் ஆகிட்டு பொண்டாட்டி பிள்ளைலாம் நடுத்தல் பிச்சை எடுக்கும். அது மாதிரி தேசிய செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு டைமில் கும்பிட்றேன், வண்டி 2 வீலர் பார்த்து ஓட்டுங்கப்பா. நான் எவ்வளோப்பா நான் சொல்கிறேன், நானும் பொது வேலைக்காக நான் இருக்கிறது கொஞ்சம் காலம், நாம் அவ்வளோதான், வேறு என்ன 500 வருஷம் வாழ போகிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன், இருக்க வரைக்கும் ஒரு நெகிழ வந்துட்டு போகலான்னு தான் என்னோடய கருத்து நான் சொல்ல வரேன். புரியுதா? ஒரு மரம் கூட காய்க்குது, புரியுதா? தென்னை மரம் கூட காய்க்குது, அதே சாப்பிட்றதில்ல காயை, அது வெட்டி நாம் தான் சாப்பிட்றோம். இளநீர் சாப்பிட்றோம், காய் சாப்பிட்றோம், மட்டை கெட்டியெல்லாம் விறகேறி விடுறோம். அந்த மாதிரி தான் என்னுடைய வேலை. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தரணுமோ எல்லாமே, இளநீர்லேருந்து தேங்காயிலேருந்து போச்சு போடுற வரைக்கும், சாவு வரைக்கும், சங்கடம் வரைக்கும் எல்லாமே தேங்காய் யூஸ் ஆகுது. அது மாதிரி தான் ஒருவருடைய மரத்தினுடைய வேலை. நெகிழும் கொடுக்குது, பட்டையும் கொடுக்குது, நம்ம பெருக்கிறதுக்கு வாசல் தொடப்பம் கொடுக்குறா, எல்லாமே கொடுக்குதா. அந்த மாதிரி நீங்களும் மனுஷனாக நினச்சி நீங்களும் 50 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறீங்களோ இல்லை 70 வருஷம் வாழ்றீங்களோ அது எனக்கு முக்கியம் இல்லை. வாழ வேண்டிய வயசில் வாழுங்க, சாக வேண்டிய வயசில் சாகுங்க. அதை விட்டு நான் வாழ வேண்டிய வயசில் செத்துட்டுனா அப்பா அம்மாவுக்கு வேதனை எவ்வளோ பிரச்சனைங்க இல்லையாப்பா, நீயே சொல்லு. அதனால சில கருத்தை சொல்கிறேன், குவாச்சிக்காதீங்க. நிறைய பேர் இடம் இப்படி பேசுகிறா அப்படின்னு நினைக்கிறான். சிந்திங்க, இந்த இடத்துல சிந்திக்கணும். சிந்திக்கிறவன் தான் அவன் வாழ்வான், சிந்திக்காதவன் முட்டாள் பசங்க. சிந்திங்க, வார்த்தை அப்படியே வார்த்தை. அதே மாதிரி ஒருத்தனை தப்பாக பேசும்போது கூட வார்த்தைங்க பாரு, சில்லறை விட்டா எண்ணிடலாம். ஆனால் வார்த்தையை விட்றவங்க பார்த்தியா, வார்த்தை ஏடா டேய் அப்படின்ற பார்த்தியா, அந்த வார்த்தை கூட அள்ள முடியாது. அதனால் சில்லறத்தனமாக பண்ணாதீங்க. சில்லறை என்ன, நாணயமாக இருங்க. நாணயம்னா என்ன, நோட்டு கிடையாது, நாக்கு தான் நாணயம். ஒருத்தர் நல்லது சொல்கிறோன்னா அது கேளுங்க, நாணயமாக சொல்கிறோன்னே கேளுங்க. அரங்க வருஷமாக ட்ரெஸ் போட்டுக்கின்னு டிஸ்கோ டான்ஸ் போட்டுன்னு வர்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ஆனால் உண்மையாக சொல்கிறோன்னா ஓரம் தள்ளி விட்ருங்க. அதுதான் நாடே நாசமாக இருக்குதுங்க. இன்றைக்கி அரசியல் பார்த்து எப்படி இருக்குதுன்னு, எல்லாம் குடிகார நாடை நாசமாக போயிட்டு இருக்குது. புரியுதா? எல்லாம் 8 வயசு பையன் குடிக்கிறான் என் பீரு போய் ஸ்கூலில் போய். நான் கேட்டால் அவன் கஞ்சா அடிக்கிறான், அவன் கத்தி எடுத்துன்னு வரான். ஒருத்தன் எவனை தட்டி கேட்குறவன ஒரு ஊரில் போய் தட்டி கேட்டதுக்கு அவனை கத்திலுக்கு ஒரு கவுன்சிலரு கத்தியில் குத்திட்டான், தட்டி கேட்டதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு. என்னையா நடக்குது நாடு? இதான் நீங்கள் அரசியல் பண்ணுற லட்சணமா? நான் என்ன சொல்கிறேன், தப்பு எடுத்து அரசியலை நான் கேட்குறேன்ல, மொத்தமாக எந்த அரசியல் வந்தாலும் சரி ஒழுக்கம் கற்றுக்காங்க. சொல்லு பார்க்கலாம். அதுக்கு ஆர்டர் போலீஸுக்கு ஒழுங்கான பொறுப்பு கொடுங்க. அவர் கரெக்டாக செய்கிறாங்க, அவங்களையும் கையை கட்டி போட்டுறீங்க. இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க? போலீஸ் என்ன வேலை செய்வாங்க? அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுங்க, நல்லது பண்ண சொல்லுங்கள். அவருக்கு ஹெல்மெட் போடாத, ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ஹெல்மெட் போடாத வண்டி ஓட்டுறாங்க. புரியுதா? இப்போ நிறைய பேருக்கு புத்தி சொன்னால் யாரும் கேட்குறதில்ல, அது எவனும் சொன்னாலும் புரிஞ்சிக்கிறதில்ல. அதெல்லாம் விட்டுருங்க. நாட்டுக்கு எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் யாரும் போகிறதில்ல. புரியுதுங்களா? அதே போல் நீங்கள் உங்கள் பாரு, உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் கேரண்ட்டு. புரியுதா? உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் கேரண்டி. யாரும் தர்மராஜா அப்பவும் புள்ள ரோட்டில் இன்ஸ்பெக்டரு முதலமைச்சர் எல்லாம் வரமாட்டாங்க. நீங்கள் தான் திரும்ப வண்டி 60-70 ஓட்டி பத்திரமா ஊடு சேருங்க. காலையில் எழுந்து போயிட்டா திரும்ப ஊடு சேர்றேன்னு தெரியல, உயிர் கரெக்டாக அங்கே விழுந்துடும். உயிர் எமனுக்கு சொந்தம், உடல் மண்ணுக்கு சொந்தம். புரியுதா? இந்த பாசங்கள் பற்றியா இது மக்களுக்கு சொந்தம். அந்த மனசுக்காக சேர்னா வாழுங்க, நேர்மையாக வாழுங்க. பொய் பிராடு வாழ்க்கையில் என்னடா எடுத்துகிட்டு போகிறீங்கப்பா? என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க சொல்லு? ஒன்றும் எடுத்துகிட்டு போகலடா. ஆள் வண்டிக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழங்க. ஆனால் ஒருத்தனை ஏமாற்றி கேலி பண்ணி சிரிக்கிறது, ஏமாற்றம், இதெல்லாம் பண்ணாதீங்க.
அது மனசு வலிக்குதியா எல்லாருக்கும் அந்த வலிக்கு ஆளாக்கிறாதீங்க. நீ வந்து புத்திசாலி, நீ சிரிக்கிற. ஆனால் முட்டாளை என்றைக்குமே அவன் ஜெயிச்சிட்டானா அவன் தான் புத்திசாலி ஆயிடுவான். முட்டாளை எப்பவுமே முட்டாளாக்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டாளை வந்துங்க பாரு, முட்டாளை நீ எவன் எடை போடுறீங்களோ அவன் தான் என் புத்திசாலி, புரியுதா? எவன் வந்து புத்திசாலியாக இருக்கிறீங்களோ அவன் தான் என் முட்டாள். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த வண்டி ஓடுற வாகனத்தில் கார் ஓடுறவனுக்கும் டூ வீலர் ஓடுறவங்களும் லாரி ஓடுறவங்க யாராக இருந்தாலும் சரி, டிரைவர்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி 16 வயசு 18 19 20 வயசு மேலே தான் வண்டி வாகனம் எடுக்கணும், டூ வீலரு. இல்லைன்னா அப்பனுக்கு அவன் தந்தைக்கு யார் வண்டி கொடுத்து அனுப்புகிறான் 6 மாதம் கடுமையான தண்டனை உண்டு, போலீஸ் சொல்லுது, புரியுதா? 6 மாதம் சிறை தண்டனை, அபராதம், பசங்களுக்கும் அபராதம் வரும். ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்காக தான் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிங்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் வரல கவர்மெண்ட்டு உங்கள் நன்மைக்கு தான் ஏன் சொல்லுது. ஒருத்தன் சொன்ன தண்டனை போட்டால் இன்னொருத்தன் திருந்துவானு தான் போடுறாங்க. அது யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லை. உங்கள் இஷ்டம், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பெத்த அப்பா அம்மாவுக்கும் துரோகம் பண்ணாதீங்க. உன்னை வளர்த்துருக்குறாங்க 20 வருஷம் 18 வருஷம் வளர்க்குறான், போய் நேராக ட்ரெயின் போயிட்டு நேராக டமால்னு விட்டு அப்படியே மண்டை தனியாக போயிடுது, கால் தனியாக போகுது, கை தனியாக போகுது. என்ன அதனா கசாப்பு கடையா உங்களுக்கு? சொல்லு, ஒரு உயிர் தானே உங்களுக்கு, அந்த உயிருக்கு மரியாதை இல்லையா? எதுக்கு ஓட்டுறீங்க? 5 நிமிஷத்தில் நாங்கள் ஒப்புண்டாரு தானே பல கோடி சமாளிச்சிருக்கியா? ஏன் எவனோ ஒருத்தன் தான் ஏன் பண்ணுறீங்க? நான் எல்லாரையும் சொல்ல வரல. டிரைவரு டூ வீலர் ஓட்டுறவனா 100க்கு ஒருத்தன் தான் அந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுறான். அவனால தான் 100 பேருக்கும் கெட்ட பேர். இப்போ கிருஷ்ணகிரியில் ஒருத்தன் கொலைகாரனா கிருஷ்ணகிரி ஃபுல்லாக கெடுது, புரியுதா? ஒரு தொழில்காரன் கெட்ட பேர்னா அத்தனை பேரும் பேர் கெடுது. அதனால நான் என்ன சொல்கிறேன், அவன் வேலையை கரெக்டாக பண்ணுங்கன்றான். துரோகம் பண்ணாதியா. இப்போ உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எது சொல்கிறேன், உட்காந்து மின்னுட்டுன்னா நீங்கள் டூ வீலர் அதிகமாக ஓட்டாதீங்க, ஸ்பீடாக போகாதீங்க, பொறுமையாக போயிட்டு பொறுமையாக ஜாலியாக ஆடுங்க. அதே மாதிரி ரோட்டில் போகும்போது குறுக்கா போகிறது, இப்படி போயிடலாம். சந்தில் 2 பக்கம் லாரி வந்துச்சுன்னா நான் டூ வீலர் அது மாதிரி சொல்லுவார். முன்ன இதுலேயே சொன்னேன், என்ன கவர்மெண்ட் சொன்னாப்புல அந்த மாதிரி சென்ட்ரல் தூந்து போயிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். எது இருந்தாலும் சரி உண்மையாக தான் பேசுவேன், பொய் பேச எனக்கு தெரியாது. எல்லாமே புத்தியோட இருந்துக்காங்க. எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து 18 வயசு 20 வயசு 25 வயசு பசங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். டிரைவிங் பண்ணுறத வந்து அப்பா அம்மாவும் அதே மாதிரி கண்டிஷன் பண்ணுங்க. புள்ள வந்து பண்ணுறான், அது பண்ணுறான், தூக்கு மாட்டிக்கிறான்னு சொல்லி வண்டி வாங்கி தரீங்க, அவன் நேராக தூக்கு போயிடுறதில்ல, சொர்க்கத்துக்கே போயிடுறான். இதெல்லாம் வேணாம். அவனுக்கு புத்திமதி சொல்லுங்கள், அவனுக்கு நல்ல பிள்ளைய வழிக நடத்துங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என் கருத்தை அவ்வளோதான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்க, அவன் தப்பு இருந்தால். ஏன் அடிக்கடி நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி மனுஷன் நாளைக்கு இல்லை. என் கருத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது, கருத்தை வாங்கலாம்னா எனக்கு நல்லது. அவ்வளோதான் நான் சொல்லிட்டு போவேன். தயவு செஞ்சு எவனுக்கு தான் நல்லது. தேங்க்யூ. நீங்கள் ஒழுங்காக போய் வண்டியை வீடு போய் சேரலைன்னா நேராக நடுரோல் சேர்த்திங்கன்னா நேராக யமதர்மராஜாவுக்கு தான் நேராக போயிடுவீங்க. அதனால் தயவு செஞ்சு யமதர்மராஜா போகிறதுனா நீங்கள் வாழ்ந்துட்டு போகுது. எல்லோரும் ஒரு நாளைக்கு போகிறது தான். அதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு எல்லாம் அதை இன்னும் உங்களை பெற்று எடுத்து 18 வருஷம் வளர்த்து 25 வருஷம் கல்யாணம் காரியம் நல்லது கடலாம் பண்ணி வைக்கிறான். அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும். நீ ஈஸியாக சொல்லிடுற, டேய் நான் பார்த்துக்கிறேன், சிங்கம் உடம்புல ஓடுற வரைக்கும் தானே ரத்தம் பவுரு, ஓடி போயிட்டு முடிஞ்சு போச்சுன்னா அதை ஒன்று சீவிடா புழுகாயிரும் அந்த ரத்தமெல்லாம். ஞாபகம் வச்சுன்னு பண்ணுங்க. ரத்தம் வந்து எப்பவுமே இருக்காது. ரத்தம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் பவர். கொஞ்ச நாள் போயின்னா அது பவர் போயிடும், புரியுதா? எல்லாமே அவ்வளோதான். குவார்டர் குடிக்கிறீங்களா ஆல்கால், அது ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அதுக்கு பவர் போயிடும். அது மாதிரி தான் உங்கள் ஆள்கால் உடம்புல இருக்கிற ரத்தமும் உடம்புல எவ்வளோ சேஃப்டியாக நீங்கள் வச்சுக்கிறீங்களா உங்கள் பவர் அப்படியே இருக்கும். விட்டிங்களா அதே மாதிரி தான் வேஸ்ட்டாக போயிடும். குவார்டர் அடிக்கணும்னு சொல்லலை, குவார்டர் அடிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். குடிக்க கண்ட்ரோலாக குடிங்க, இல்லைனா வீட்டில் போய் வாங்கி போய் குடிங்க. குடிச்சு போட்டு நேரம் நான் தான் வீரன், நான் தான் ஆம்பளை, மீசை முறுக்கு, தோத்தாலும் ஜெயிச்சாலையும் மீசை முறுக்குன்னெல்லாம் இப்படி போகக்கூடாது. இதெல்லாம் ஞாபகமாக வச்சுக்காங்க. உங்களுக்கு அடிக்கடிக்காக இதே சொல்கிறேன் நான். தயவு செஞ்சு 100ல் 120 போகாதியா, 108ல் போயிடுவீங்க. ஆம்புலன்ஸில் போய் நேராக சொர்க்கம் தான். நல்லா தீர்வாக முடிவு பண்ணிக்காங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த சேனல் நான் இப்போ யூடியூப் சேனல் தான் போடுறேன், புரியுதா? எல்லா இதுலேயும் வீடியோலையும் போடுறேன். நான் கோவிந்தராஜ் பேசுகிறேன், உங்களுக்கு கோவிந்தராஜ். ஏன் இதை தள்ளி விடாதீங்க, பாருங்கள், முழுசாக பாருங்கள். உங்களுக்கு யாருன்னா ஒரு டிஸ்கவுண்ட் டான்ஸ் போட்டால் பார்க்குவீங்க. ஆனால் கருத்தாக பேசணும்னு யாரும் பிடிக்காது. ஆனால் பாருங்கள், நல்லது தான் நான் பாடுபடுவேன் உங்களுக்காக. உங்கள் கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரி.